வணக்கம் மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம திருவிடைமருதூர் வந்திருக்கோம். எங்கள் மருமகளோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறத்தில் நல்ல அழகழகாக மயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடிகள், அவங்க இடத்துலையே கொல்லையிலையே என்னென்ன பூச்செடிகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம பூச்செடி, அதோட எலுமிச்சம்பழம் நல்லாவே இருக்குது. விதவிதமாக அப்படி அழகாக பார்க்குறதுக்கு நிறைய எலுமிச்சம்பழங்கள் இருக்குது. இப்போ பேக் கேமராவில் கொஞ்சம் காட்டுறேன், வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, அப்படியே கொத்து கொத்தாக காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? வெயில் நேரத்தில் ஜூஸ் போடுறோம், அம்மனுக்கு நம்ம மாலையாக கோர்த்து போடுறோம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடுறோம். எலுமிச்சம்பழத்தில் நிறைய ஒரு மருத்துவ குணங்களும் இருக்குது. பாருங்கள், நான் எல்லா பக்கமுமே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சடையாக எலுமிச்சம் இதெல்லாம் காய். அப்புறம் பார்த்திங்கன்னா பொத்து பொத்துன்னு பழுத்ததெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுகுது கீழே. நல்லா நிறைய பழங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் நிறைய சடையாக இருக்கு பாருங்க, தெரியுதா? இதோட வேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரை காட்டுறேன் பாருங்க. நிறைய காய் இருக்குது. அதுக்கு இந்த காயோடு சேர்த்து எலுமிச்சங்காய் மரம் காட்டிட்டு அப்புறமேல் உங்களுக்கு ரோசாப்பூ செடி காட்டுறேன். இதுதான் நம்மளுக்கு அந்த மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்து தூர்லேயே பார்த்திங்கன்னா இந்த தெரியுது பாருங்கள். இந்த மரத்து தூர்லேயே கனகாம்பரமும் அப்படியே பூத்துருக்கு. கனகாம்பரம் ரொம்பவே நல்லது. டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம மஞ்சள் கனகாம்பரம் சொல்லுவோம்ல, தெரிஞ்சு வருங்க, மஞ்சள் கனகாம்பரம் தெரியுதா? கனகாம்பரம் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்கிறது கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் கொஞ்சம் பூச்செடி நம்மளுக்கான செடிகள் வைங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. பழம் பாருங்கள், எலுமிச்சம்பழம் பொத்துன்னு விழுந்து இதை இங்கே பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் பழங்கள்லாம் நிறையா விழுந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா செம்பருத்தி இருக்கா. இந்த செம்பருத்தியில் இன்னும் பூ எடுக்கலை, காய் தான் ரொம்பவே பாருங்க, நிறைய காய் கொத்தாக இருக்குது. எலுமிச்சங்காய் தான். நீங்கள் பேக் கேமராவில் பார்த்தாலும் தெரியும், ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தாலும் தெரியும், அந்தளவுக்கு காய் இருக்குது. இப்போ வாங்க, இப்போ கனகாம்பரம் பார்த்துட்டோம், மல்லிகைப்பூ பார்த்தோம் காலையில். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸு பாருங்கள், வீட்டிலையே அவங்க வளர்க்குறாங்க இந்த ரோஸு. இன்னும் முட்டி எடுக்கலை பாருங்கள், வேற குத்துது. இப்போ நம்ம ரோஸ் பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அடுக்கு. இது ஒரு செம்பருத்தி, ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் இன்னும் பூ பூக்கலை. இதுவும் ரோஸ் தான், இன்னும் பூ பூக்கலை பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த ரோஸும். அப்புறம் மல்லிகைப்பூ பாருங்கள், நல்லா மொட்டாக நல்லா அழகாக இருக்கா. இது குண்டு மல்லி, காலையிலக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூத்து அழகாக வாங்க இருக்கும். ரொம்பவே அருமையான மல்லிகை மொட்டு, நல்லா பெருசாக பூத்து வரும். காலையில் நான் இங்கே இருந்தேன்னா காலையிலக்கு இந்த பூத்துருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே பேக் கேமரா இது மாதிரி மல்லிகைப்பூ, நல்லா குண்டு மல்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பூ நல்லா அரும்பெடுத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், கிளி கத்துது, குருவி கத்துது. மெயினாக இங்கே என்னென்னா திருவிடைமருதூரில் மயில், வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மயில், அவ்வளோ மயில் இருக்குது. அப்புறம் பாருங்கள், நம்ம எலுமிச்சம்பழத்துலேயும் நல்லா பூவும் எடுத்துருக்கு. பழங்கள் நல்லா கொத்தாக இருக்குது. அந்த பழத்தையும் நான் இப்போ உங்களுக்கு மரத்துலேயும் காட்டுறேன். ஒரு பழத்தை பாருங்கள், தெரிகிறதா? தான் இது பழம், எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
அப்புறம் மாங்காய் மரத்தில் பாருங்க, மாங்காய் சட்டப்புட்டி மாங்காய் தெரியுதா பாருங்க. இவ்வளவும் நம்ம வீட்டிலையே விளையக்கூடியது தான். இந்த மாங்காய் மரத்தில் வந்து நம்ம மருந்தெல்லாம் அடித்து விளைய வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் வந்து மருந்தடிச்சோ செஞ்சோ விளைய வைக்கிறதில்ல. வாசம் அப்படி இருக்கும், குழம்பெல்லாம் வைக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் தென்னை மரத்தில் காற்று, இதெல்லாம் இயற்கையான காற்றுல, நம்ம ஃபேன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இயற்கை காற்று ரொம்பவே நல்லா இருக்கும்ல. ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் பிரண்டை இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பிரண்டையெல்லாம் கொஞ்சோண்டு கிள்ளி அப்படியே வதக்கி விட்டு ஒரு துவையல் அரைச்சோம் அப்படின்னா, துவையல் பழைய சாதத்துக்கு உப்பு புளி மிளகா வச்சு அரைச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சட்னி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது. ஒரு மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை. இந்த பிரண்டையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம தோட்டத்தில் பூத்த குண்டு மல்லி பார்த்திங்களா, குண்டு மல்லி. என்னென்ன பூ வகைகள்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒவ்வொரு பூ வகையாக எல்லாமே ஒரு நறுமணம் தரக்கூடிய, மனம் அதிகம். மல்லிகைப்பூனா சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ கனகாம்பரம் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் கனகாம்பரம்லாம் வந்து ரொம்ப வாசம் இல்லைனாலும் ஒரு அழகு. நிறைய பேர்த்துக்கு கனகாம்பரம் வைக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி கனகாம்பரமும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் எலுமிச்சம்பழம் நம்ம மரத்துலேயே பறிக்கிறது, ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் பறிச்சாச்சு. அங்கே இருந்த பழத்தை பறிச்சாச்சு பார்த்திங்களா. இப்போ இது மாதிரி நம்ம தோட்டத்தில் கொஞ்சோண்டு இடத்துல நம்ம ஒரு செடிகளும் இதுகளும் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்களும் கிடச்சிருச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் பறிச்சாச்சு, மல்லிகைப்பூ பறிச்சாச்சு, கனகாம்பரம் பறிச்சாச்சு, ரோஜா பூ மொட்டும் காட்டிட்டேன், அந்த ரோஜாவோட அந்த இதழ்களையும் காட்டிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுதான் சித்திரத்தை வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இந்த சித்திரத்தையை பற்றி போட்டிருந்தேன். சித்திரத்தை வந்து ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம சித்திரத்தையில் வந்து கொஞ்சம் இதை ஒரு 4 இலையை போட்டு கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா இந்த தொண்டைக்கெல்லாம் ரொம்பவே இதமாக இருக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது இந்த சித்திரத்தை. சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாழை தெரியுதா, சோற்றுக்கற்றாழை. இதுவும் வந்து சோற்றுக்கற்றாழை எதுக்கு வைக்கிறதுனா அது நல்லது, வீட்டு வாசல்லையோ இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் சோற்றுக்கற்றாழை. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், கனகாம்பரமும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, இருந்தாலும் இன்னொரு தடவை பாருங்கள். கனகாம்பரம் இப்போ பூ, கனகாம்பரம், சித்திரத்தை நம்ம தோட்டத்தில் உண்டான நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாய். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மயிலெலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்திங்களா, அது மேலாம் மயில் உட்காந்துருந்துச்சு. நாளைக்கு காலையில் மயில் வந்தால் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாய்.